கையெழுத்து எப்படிங்க நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியும்? நம்ம கையில் இருக்கிற தம்ப் இம்ப்ரெஷன் இதை வச்சு தான் நம்ம நம்மளுடைய யூனிக் ஐடென்டிட்டியாக இருக்குது. நாடி ஜோசியம் பார்க்கும்போது கூட நம்மளுடைய கை ரேகை வச்சு தான் நம்மளுடைய தலையெழுத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ கை ரேகைக்கும் தலையெழுத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா மூளையில் இருக்கிற நரம்பு டைரெக்டாக நம்ம கை விரல்களில் ஜாயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அக்கு பஞ்சர்லாம் பண்ணும்போது கை விரல்களை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நேச்சுரலாகவே மூளையில் இருக்கிற விஷயங்கள் நம்ம கை விரல்கள் மூலமாக செய்கிற விஷயங்களில் பதிவாகுது அப்படின்றது சயின்ஸ் மூலமாக ப்ரூவ் ஆகுது. அப்போது நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது நம்மளுடைய பர்சனாலிட்டி ட்ரேட்ஸு, நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்ஸில் பதிவாகுது அப்படின்றத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இந்த மாதிரி எழுதினா இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதை மாற்றி எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே போய் அந்த மூலையில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரீவயர் ஆகும்போது நம்மளுடைய பார்க்குற விதம், நம்ம யோசிக்கிற விதம், நம்ம செயல்படுற விதம் எல்லாமே மாறுது. அதனால நம்மளுடைய க்ரோத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. நம்ம பிளாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியுது. நம்ம யோசிச்சு நம்ம செயல்படக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தானாக செயல்படுற மாதிரி இந்த கையெழுத்து பயிற்சி நமக்கு செய்து கொடுக்குதுங்க. இந்த கையெழுத்து பயிற்சினால், அதாவது இந்த கிராஃபோதெரப்பி பயிற்சினால் பல விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்பில் நடக்குது. ப்ரொகாஸ்டினேஷன் போகுது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் டேக்கர்ஸாக மாறுறோம். அது மட்டும் இல்லை, புதுசாக கண்ணுக்கு தெரியாத ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நமக்கு கண்ணுக்கு புலப்படுது. இது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுக்குது. அந்த சிக்கல்களாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பிரித்து கொடுக்கறனால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகுது. இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன ரீச் பண்ணுங்க.